ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா ரீசெண்டா 2025ல ஒரு அயர்லாந்து பேய் படமா ரிலீஸ் ஆன விஷல். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வர பாருங்க. இந்த படம் ஒரு தாறுமாறான ஒரு பேய் படம். இந்த மாதிரியான ஒரு பேய் படத்தை பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதனால நீங்க கடைசி வர பாருங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இந்த படத்தோட கதைக்குள்ள சீக்கிரமாவே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் மேட்ச் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேட்ச்ல மேசன் அப்படிங்கிறவன் செம்மையா விளையாண்டு கடைசியில ஒரு பாயிண்ட் எடுத்தா வின் அப்படிங்கிற அப்படி நிலைமையில பாலை தூக்கி போட்டு அது கூடைக்குள்ள விழுகிற அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு மேசனோட கண்ணுக்கு மட்டும் புகையா கிளம்ப பாலும் கூடைக்குள்ள விழுந்து அவங்க டீமும் வின் பண்ணுது. ஆனா என்னன்னு தெரியல, மேசனோட கண்ணுக்கு மட்டும் ஒரு எரிஞ்சு போன பேய் மாதிரியான ஒரு உருவம் ஒண்ணு அவனை பிடிக்க வர மாதிரி இருக்கவும் எல்லாரும் வின் பண்ணதை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது அவன் மட்டும் பயந்து லாக்கர் ரூமுக்கு ஓடிடுறான். அத டீன் ஜாக்சன் அப்படிங்கிறவன் கவனிக்கிறான். அடுத்து லாக்கர் ரூமுக்கு வந்த மேசனும் அவனோட லாக்கரை திறந்துகிட்டு இருக்கும் போது அவனோட முடியெல்லாம் அப்படியே தூக்கி புல்லரிக்கும் பாருங்க. அதை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு அவனை நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு. அவனுக்கு அது தோணுது. அவனும் பயந்துகிட்டே வேக வேகமா அவனோட லாக்கரை திறந்து பார்க்க அங்க ஒரு குடுவம் மாதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப அவனுக்கு அவனோட பேரை ஏதோ ஒண்ணு கூப்பிடுற மாதிரி இருக்கு. அதை எடுத்து அவன் வேகமா பக்கத்துல இருக்கிற தம்புல்ஸ வச்சு அதை உடைக்க போகும்போது ஏதோ ஒண்ணு அவனை நெருங்கி நடந்து வர மாதிரியான சத்தம் கேட்க இவனும் இல்ல இல்ல அதுக்குள்ள இது நடக்க கூடாது அப்படின்னு இப்ப பாரு அப்படி சொல்லிக்கிட்டே குடுவையை மொத்தமா உடைச்சிடறான். உடைச்சிட்டு பாரு உடைச்சிட்டேன் என்னை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எட்டி பாக்குறான். அங்க இருந்த உருவத்தை காணோம். அப்ப டக்குன்னு அவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே கதவை திறந்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதி ஆகுது. அதுக்கப்புறம் டீமை வின் பண்ண வச்சதுனால இவனை கொண்டாடுறாங்க. அடுத்து மேசனும் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வெளியில டீம் பசங்களும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. மேசனும் அந்த குடுவையை உடைச்சதுனால அந்த பேய் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். மேசனும் வெளியில நின்னுகிட்டு இருக்கவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கீழே கருப்பா இருக்கவும் திரும்பி பார்த்து அப்படி மிரட்டி போயிடுறான். ஏன்னா அவனுக்கு பின்னாடிதான் அந்த எரிஞ்சு போன கொடூரமான பேய் நின்னுகிட்டு இருக்கு. அது டக்குன்னு அவனோட வாய்க்குள்ள கைய விடவும் அவனு ஒரு மாறி ஆகி எரிஞ்சு போன மாதிரி ஆக ஆரம்பிச்சிடறான். அப்படி பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்கிறது அவனோட உடம்பு. அவன் கத்துற சத்தம் கேட்டு மத்தவங்களும் அங்க வந்து பாக்குறாங்க. மேசன் எரிஞ்சு இருக்கிறத பார்த்து பயந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மேசனும் அப்படி எரிஞ்சு இறந்தும் போயிடுறான். இங்கேயே படத்தோட டைட்டில போட்டு ஓபன் பண்றாங்க. அப்படியே ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயினோட பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயோ வந்துகிட்டு இருக்கா. வர்ற வழியில பழைய பொருட்கள் எல்லாம் ரீசைக்கிள் பண்ற ஒரு ஃபேக்டரியை பார்த்துக்கிட்டே போறா. அடுத்து அவளோட கசின் வீட்டுக்கு தான் வந்திருக்கா போல. அந்த வீட்டுக்கு மேல உட்காந்துக்கிட்டு எதையோ வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது போக போதான் சொல்லுவாங்க. திடீர்னு அவளோட பாஸ்ட் நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே உறைஞ்சு போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா. தன்னோட கசின் டக்குன்னு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரவும் அந்த சத்தத்தை கிட்ட பயந்து போயிடுறா. கதவை தட்டிட்டு வரவும் தானே அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோனோட கசினான ரில்லும் ஹீரோனும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கவும் அதையும் இதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் ரில் படிக்கிற அந்த ஸ்கூல்ல தான் சேர்ந்திருக்கா போல. அதனால சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப ஹீரோனும் உடனே கிளம்புறான். அடுத்து அவங்க 2 பேரும் கார்ல ஸ்கூலுக்கு வந்து சேர்றாங்க. அப்ப ரில்லும் ரிவெஞ்சர் அப்படிங்கிற ஒரு காமிக்க தீவிரமா படிப்பான் போல. அதை கூடவே எடுத்துக்கிட்டே போறான். அப்படியே ரில்லும் ஹீரோன் கிட்ட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு கிரேஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மேல ஒரு கிரஷ் இருக்கு போல. ஆனா அவளோ இன்னொரு கேங்ல இருக்கா. அதை ரில்லும் ஹீரோனுக்கு காட்ட கிரேஸ் கூட எல்லி அப்படிங்கிற இன்னொரு பொண்ணு இருக்கா. அவ ஹீரோனை பாக்குறா. ஹீரோனுமே அவளை பாக்குறா. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஹீரோனுக்கு இறந்து போன மோர்கனோட லாக்கர் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப டக்குனு அந்த டீன் பையனும் அவனோட ஃப்ரெண்டு அங்க வந்து இந்த லாக்கர் எப்படி உனக்கு கொடுத்தாங்க? இறந்து போனது எங்களோட ஃப்ரெண்டு. அந்த லாக்கர் அதுக்குள்ள எப்படி அவங்க கொடுக்க முடியும் அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. ரில்லும் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். அந்த கிரேஸையும் எல்லியுமே இங்க வந்துடுறாங்க. அப்ப டீனோ ஹீரோனை பார்த்து சொந்த அப்பனையே கொன்னவதானே நீ இந்த லாக்கர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோனோ அதை பத்தி எல்லாம் பேசாது அப்படின்னு அவ சொன்னாலும் டீன் கேட்காம பேசிக்கிட்டே இருக்கவும் டீனோட மெயின் பாயிண்ட்ல அடிச்சிடறா. இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ப்ரொஃபஸரும் சண்டையா போடுறீங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாரும் ஸ்பெஷல் கிளாஸ் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லையும் ஹீரோன் எதுவுமே பண்ணல அப்படின்னு சப்போர்ட் பண்றா. அவங்களும் என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அப்ப ரெல்லும் அவனுக்கு சரியான அடி போட்டா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஸ்கூல் பெல் அடிக்க சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு ரெல்லும் போயிடுறான். ஹீரோனோ அடுத்த அந்த லாக்கரை ஓபன் பண்ணும்போது எல்லா பொருட்களும் கீழே விழ எல்லியோ ஹெல்ப் பண்ண வரா. ஆனா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோன் சொல்லவும் எல்லியா இங்கிருந்து கிளம்பிடுறா. எல்லாருமே போனதுக்கு அப்புறமா ஹீரோன் மட்டும்தான் அங்க நிக்கிறா. அப்ப மேல அந்த குடுவை இருக்கு. அதுல இருந்து கிருசாந்தமம் அப்படின்னு ஹீரோனோட பேரை சொல்லி ஏதோ ஒண்ணு கூப்பிடுற மாதிரி ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேக்குது. அதை பார்த்து ஆச்சரியமான ஹீரோனோ அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள வினோதமான ஒரு பொருள் இருக்கு. அதை பார்க்க அதுல சாத்தனோட உருவம் பொறிச்சிருக்கு. அது ஒரு விசில் மாதிரி இருக்கு. அதை பார்த்த ஹீரோனோ அதுல வாயில வச்சு ஊத போறா. அதே மாதிரி அப்ப அவளோட பேரை யாரோ உச்சரிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப டக்குன்னு கிளாஸ் பில் அடிக்க அதை உள்ள வச்சுட்டு குடிவை எடுத்துட்டு போறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொஃபசர் கிரேவனோ ஸ்பெஷல் கிளாஸுக்கு வர சொல்லிருப்பார்ல, அதனால அந்த பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோன் லேட்டா வந்தவ பேக்ல இருந்து நோட்டை எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த குடுவையில இருந்து அந்த விசில் கீழே விழுந்துடுது. அதை அவங்க எல்லாருமே பாக்குறாங்க. அதை அவங்க எல்லாருமே புகைக்கிற பைப் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பைப் அப்படின்னு நினைச்சிட்டு டீனோ அதை ப்ரொஃபசர் கிட்ட போட்டு கொடுத்துறான். ப்ரொஃபசரும் அதை எடுத்துட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்ல ஹீரோனோ எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது இது என்னோட லாக்கர்ல இருந்து
போயிடுச்சு, இது என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்ப ஹீரோனோட கசன் ரெல்லோ அதை எட்டி எட்டி பாக்குறான். அதை பார்த்த ப்ரொஃபஸரும் அதை பார்த்துட்டு இது விசில் இல்லைன்னா கசு மாதிரி இருக்கு, இது பழைய மாயன் காலத்தை சேர்ந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுல ஏதோ ஒரு எழுத்துக்கள் இருக்கமோ அதை படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப கிரேஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல பார்த்து சொல்றான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா இறந்தவங்களை வர வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து இது ஒரு புராதன பொருள் அப்படிங்கிறதுனால இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு அந்த ப்ரொஃபஸரும் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம இதை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு காசு எதுவும் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே அனுப்பியும் வச்சிடறாரு. ஆனா அவங்க எல்லாருமே நாளைக்கு வரும்போது 5 பேஜுக்கு எஸ்ஏ எழுதிட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படி சொல்லி அனுப்ப அடுத்து வெளியில வந்து அவங்களும் நைட்டு எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணி அந்த எஸ்ஏ எழுதல அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால ஹீரோனியை ரெல்லியுமே கூட வர சொல்றாங்க. ஆனா எங்க ப்ரொஃபஸரும் அந்த மாதிரியான ஒரு புராதன பொருள் ஆன்லைன்ல எவ்வளவு விலைக்கு போகுது அப்படின்னு பார்த்து அந்த டாலரை பார்த்து வாயடிச்சு போயிடுறாரு. அதனால அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காக அதை எடுத்துட்டு ட்ரை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. ஏன்னா இறந்தவங்களை வர வைக்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு போட்டுருந்துச்சுல, அதனால யோசிக்கிறாரு. ஆனா கடைசியில ஒரு முடிவு பண்ணி அதை ஊதிடுறாரு. அடுத்த செகண்ட் ஒரு ரூம் டூரோட கண்ணாடியில அந்த சத்தம் கேட்டு விரிசல் விழுகுது. இப்ப ரெல்லும் ஹீரோன் கிட்ட அப்பாவை பத்தி டீன் பேசுனதுக்கு சாரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பரவாயில்ல அதை பத்தி இப்ப பேசாத அப்படின்னு ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் ரெல்லுக்கு ஞாபகம் வருது. அவன் ரிவெஞ்சர் அப்படிங்கிற ஒரு காமிக் புக் படிச்சுக்கிட்டு இருப்பான்ல, அதை கிளாஸ்ல வச்சுட்டு வந்திருப்பான். இருப்பை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறான். அதே நேரத்துல அந்த ப்ரொஃபஸரும் அந்த சேலை பிளேஸ் பண்ணிட்டார் போல அந்த சந்தோஷத்தடையே வெளியில வந்துட்டு அந்த பக்கமா போக அதே நேரத்துல அங்கே வந்த ரெல்லும் அவருக்கு தெரியாம உள்ள போயிட்டு இதோட காமிக் புக்கை எடுக்க போறான். அப்பதான் அந்த குடுவையை பார்த்துட்டு அப்ப அந்த ப்ரொஃபஸரோட லேப்டாப்பை பார்க்க அவர் அதை விற்க ட்ரை பண்றாரு அப்படிங்கிறத பாத்துறான். உடனே அவருக்கு தெரியாம அந்த விசில மட்டும் ஆட்டோயை போட்டுட்டு வந்துடுறான் போல. அதே நேரத்துல எங்க ஹீரோயின் வெளியில தனியா நின்னுகிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பழைய நினைவுகள சத்தங்களா வந்துட்டு வந்துட்டு போகுது. அந்த சத்தத்தை வச்சு பார்க்கும்போது இவளோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருப்பார் போல. அந்த ஆக்சிடென்ட்ல கார் ஓட்டுனது ஹீரோனா தான் இருக்கணும். அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோனோட அப்பா இறந்து போயிருப்பார் போல. அந்த குற்ற உணர்ச்சியில தான் இருக்கா போல. இப்படி அவ அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நோவா அப்படிங்கிற ஒருத்தன் வர்றான். அவன் ஒரு பிரீஸ்ட், தன்னை ஒரு பிரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவன் கையில ஒரு போத விதை ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறான். ஆனா ஹீரோன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்த ரெல்லும் என் கசன் கிட்ட என்னடா ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்க, ஆனா நோவா ரெல்ல போட்டு பொளந்து எடுத்துடுறான். அதுல ரெல்லுக்கு மூக்குல அடிபட்டு ரத்தமே வந்துருது. அதுக்கப்புறமா தான் ஹீரோனுக்கு ரெல்லு மூலமா தெரிய வருது இவன் அந்த நோவா அப்படிங்கிறவன் ஒரு பிரீஸ்ட் ரீஸ்டா இருந்துகிட்டே சின்ன பசங்களுக்கும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் போதை மருந்துகளை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ரெல்லுக்கு பிடிக்கல, அதனாலதான் அவன் மேல கோவமா இருக்கான். நோவா கொடுத்த ஒரு போதை மருந்து மூலமா ஒருத்தன் இறந்தும் போயிருக்கான் போல. அதுக்கப்புறம் அவங்களும் அங்கிருந்து கிளம்ப அப்படியே சீனு கட் ஆகுது. இப்ப நைட் ஆயிடுது. இன்னும் அந்த ப்ரொஃபசர் கிரேவன் அப்படிங்கிற வீட்டுக்கு போகாம அவரோட ஆபீஸ் ரூம்லயே அந்த கிளாஸ்லயே உட்காந்துக்கிட்டு நெட்ல எதையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல அந்த குடுவை இருக்கு. அதை அவர் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் கிளாஸுக்கு வெளியில ஒரு நபர் அந்த இடத்தை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நபர் கிளீன் பண்ற அந்த சத்தம் இவருக்கு கேக்குது. ஆனா வெளியில ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேட்கிற மாதிரி இவருக்கு தெரியவும் இவரும் அந்த நபரோட பேரை கூப்பிட்டு பாக்குறாரு. தான் சிகரெட் பிடிக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஊதிட்டு அப்படியே ஸ்டாப்பும் பண்ணிடுறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு அந்த குடுவைக்குள்ள இருந்த அந்த விசில காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடுறாரு. ஏன்னா ஏற்கனவே ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாருல, அதனால. அதே நேரத்துல இங்க காட்டுறாங்க அந்த பசங்களை காட்டுறாங்க. ரெல்லும் ஹீரோன் கூட அங்கே வரான். மத்தவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூல்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க. கிரேஸ் மட்டும் லேப்டாப்ல எதையும் நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப ரெல்லும் நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில் எடுத்து காட்டுறான். அதே நேரத்துல இந்த ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. அவரும் வினோதமான சத்தம் கேட்கவும் என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட பேரை கூப்பிட்டுக்கிட்டே வெளியில வந்து பாக்குறாரு. அப்ப ஒரு இடத்துல தூரமா வினோதமான உருவம் ஒண்ணு நின்னுகிட்டு இருக்கு. அந்த ப்ரொஃபஸர் அதை பார்த்துட்டு சார் யார் நீங்க, யார் இது, ஸ்கூல் டைம்ல முடிஞ்சிருச்சு, நான் ஆல்ரெடி செக்யூரிட்டியை கூப்பிட்டுட்டேன், வந்துகிட்டு இருக்காங்க, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த உருவம் வினோதமா முணுமுணுத்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அதை பார்த்து அந்த ப்ரொஃபஸரும் பாய்ந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல பின்னாடி அந்த சுத்தம் பண்றவர் வேகமா வந்து ப்ரொஃபஸர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் அங்கிருந்து கிளம்ப அதே நேரத்துல இங்க கட்டுறாங்க அந்த பசங்க குரூப்ல அவங்க எல்லாருமே அந்த விசில ஊதி இறந்தவங்களை வர வைக்க போறா அப்படின்ற மாதிரி காமெடியை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஹீரோ மட்டும் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த எல்லி பொண்ணு அவளுக்கு சுகர் இருக்கு போல, அதுக்கான மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல இங்க அந்த ப்ரொஃபஸரும் ஒருவித பயத்தோடைய தன்னோட கிளாஸ் ரூமுக்குள்ள வரும்போது அங்க ரொம்பவே குளிரா இருக்கிறத கவனிக்கிறாரு. அப்பதான் கவனிக்கிறாரு அவருக்கு பின்னாடி தான் அந்த உருவம் நின்னுகிட்டு இருக்கு. அந்த உருவம் டக்குன்னு ப்ரொஃபஸரோட வயிற்றுக்குள்ள கையை விட்டு நுரையீரல புடிச்சு நெசுக்க ஆரம்பிக்குது. ப்ரொஃபஸருக்கும் ஒரு மாறி ஆக ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவம் மாதிரி இவரும் மாற ஆரம்பிக்கிறாரு. முடியெல்லாம் குட்டி போயிட்டு ஏதோ கேன்சர் வந்த மாதிரி அப்படியே அந்த உருவம் மாதிரி மாறி இறந்து போயிடுறாரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த பசங்களை காட்டுறாங்க.
அந்த விசில இப்ப கிரேசி பொண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதை ஊத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல டீனோ நான் டேர் பண்றேன் இதை ஊது அப்படின்னு சொல்றான். ஆனா அதை ஊதுனா இறந்தவங்க வருவாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதனால அவ தாங்கிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோனோ எனக்கு வேலை இருக்கு, என்னோட பேக்கிங் எல்லாம் அன்பேக் பண்ணணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. ஆனா எல்லியும் எதுக்கு அதுக்குள்ள கிளம்புற, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போய் அப்படின்னு அவர்கிட்ட பேசி அங்கே இருக்க வைக்க பாக்குறா. எல்லிக்கு லைட்டா ஹீரோயின் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோனோ எனக்கு நேரம் இல்ல, நான் போயிட்டு பேக் பண்ணதை அன்பேக் பண்ணணும் அப்படி சொல்லி இருக்கிற. அதே நேரத்துல இங்க கிரேசியும் ஒரு வழியா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த விசில ஊதுறா. ஊதுனோன்னு பயங்கரமான ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எல்லாரோட காதையும் புழக்க எல்லாருமே வேகமா காதை முடிக்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சத்தம் ரொம்பவே வினோதமா இருக்கு. இப்படி ஒரு சத்தத்தை இவங்க இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் வினோதமா அங்க ஏதோ ஒண்ணு நடக்க போற மாதிரி இருக்கு, அதையும் அவங்க கவனிக்கிறாங்க. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரன் அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது எல்லியும் அங்கே வந்து இவங்க கொஞ்சம் வினோதமா நடந்துகிட்டாங்கல்ல, இவங்க இப்படித்தான், ஆனா நாளைக்கு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஒண்ணு நடக்க போகுது, அங்கேவா செம்ம ஃபன்னா இருக்கும் அப்படின்னு எல்லியும் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரில்லும் அங்க வந்துடுறான். ரெல்லு கிட்ட என்னோட நம்பர் இருக்கு, அதை வாங்கி டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோனு ரெல்லு கிட்ட உண்மையிலேயே எல்லி ஸ்ட்ரைட்டான ரிலேஷன்ஷிப் விரும்புறவளா அப்படின்னு கேட்டு விசாரிக்கிறான். ஆனா எல்லிக்கு தாமேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. அதை பத்தி ரெல்லு கிட்ட சொல்ல அப்படி சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோயினும் தன்னோட ரூம்ல படுத்துக்கிட்டு எல்லியோட நம்பரை வாங்கி எல்லிக்கு மெசேஜ் பண்ணலாம் பாக்குறா. ஆனா அவளுக்கு மெசேஜ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிறைய மெசேஜ் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ட்ரை பண்றான். கடைசியா என் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே கேட்கிற மாதிரி ஒரு மெசேஜ் டைப் பண்ணிடுறா. ஆனா அதை அனுப்புறதுக்குள்ள வெளியில ஜன்னல்ல எதைய பார்த்து மிரண்டு போய் பாக்குறா. வெளியில இருக்கிற மரத்துல ஏதோ ஒரு உருவம் நின்னுகிட்டு இவளையே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதையே ஹீரோன் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு மறுபடியும் ரெல்லும் கதவை தட்டாமலேயே கதவை ஓப்பன் உள்ள வர அந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் ஹீரோன் பயந்தே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த மரத்துல ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்ற மாதிரி ரெல்லு கிட்ட சொல்ல அங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் ஹீரோன் கவனிக்கிறா, அவ டைப் பண்ணி வச்ச அந்த மெசேஜ் அவளுக்கு சென்ட் ஆயிருக்கு. அதனால ஹீரோன் ரொம்பவே பதட்டமாக அதுக்கு எல்லி அந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோனுக்கு என்ன ரிப்ளை பண்றதுன்னே தெரியல. அதனால ரெல் அந்த போனை வாங்கி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவனு ரிப்ளை பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோனும் அதையும் நடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் எலியும் மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா போல பார்ட் டைமா. அங்கே உட்காந்து ஏதோ படிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோனோட பேரை எழுதி பார்க்கறான். அதே நேரத்துல நம்ம கிரேஸ் இருக்கார்ல, அவ அந்த விசில பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் அவ அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில வரல போல. அந்த ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்கும் போது ரொம்பவே வினோதமா இருக்கு. தன்னோட தம்பி தான் தன்னை பயமுறுத்துறதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிரேஸும் தன்னோட தம்பியோட பேரை சொல்லிக்கிட்டே அந்த பக்கமா போய் பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ திரும்பி பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு உருவம் அங்கே கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இவ தானே அந்த விசில ஊதுனா அந்த பேயோட அடுத்த டார்கெட் இவ தான் போல. அவளும் பயத்தோட அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த கிரேஸ் பண்ணோட தம்பி பின்னாடி வந்து அம்மா சீக்கிரமா வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதனால கிரேஸும் ஒருவித பயத்தோடையும் குழப்பத்தோடையும் அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படியே சீனு கட் ஆகுது. ரெல்லும் ஹீரோனும் ஸ்கூலுக்கு ரொம்பவே லேட்டா வராங்க. ஆனா ஸ்கூல்ல யாருமே இல்ல, எல்லாருமே ஒரே இடத்துல மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு இவங்க உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது ப்ரொஃபசர் ரொம்பவே வினோதமான முறையில இறந்து போயிருக்காரு அப்படின்னும் அவருக்கு லங் கேன்சர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. நேத்து கூட நல்லா தானே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பேசி இருக்கிற அந்த டயத்துல எல்லிக்கு மட்டும் பச்சை கலர் ஹூடி போட்ட ஏதோ ஒரு உருவம் வினோதமான முறையில அவளை பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதை பார்த்தா அவ ரொம்பவே மிரண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கிரேஸும் இந்த விசிலியனை ரொம்பவே நேத்து பயமுறுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோன் கிட்டே கொடுத்துறான். ஆனா இது நம்மளோட பொருள் இல்ல, இதை மேசனோட லாக்கர்ல இருந்து தான் எடுத்தோம், அதனால இது அவங்களோட குடும்பத்துக்கு தான் சொந்தமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்துல ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு எல்லியும் இப்ப ஹீரோனும் மேசனோட வீட்டை நோக்கி கார்ல கிளம்புறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒரு வழியா மேசனோட அந்த வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடமே காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு வீடு மாதிரி இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தான் தெரியுது. இவங்க இறங்கி போயிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. கதவு வேற திறந்து இருக்கவும் வேகமா உள்ள போறாங்க. அங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதனால ஹீரோனும் ஒரு ரூமோட கதவு திறந்து உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு லேடி வராங்க. இவங்க தான் மேசனோட அம்மா. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோனுக்கும் எல்லிக்கும் மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு தெரிய வருது. அந்த மேசன் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா, அவங்க இந்த பழங்கால கலை பொருட்களை எல்லாம் கலெக்ட் பண்ற ஒரு ஹாபியை வச்சிருக்காங்க. அந்த ரூமுக்குள்ள நிறைய பொருட்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இந்த விசில நான் ஒரு இடத்துல இருந்தா கலெக்ட் பண்ணேன். இந்த விசில் பார்க்கவே ரொம்பவே வினோதமா இருந்துச்சு. இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போதுதான் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இதை நீங்க கண்டுபிடிக்கல, அதுதான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த விசிலோட அர்த்தம் என்ன தெரியுமா? இது இறந்தவங்களை வர வைக்கிறது கிடையாது, இது நம்மளோட சாவை கூப்பிடுறதுதான் அர்த்தம். இந்த விசில யார் ஊதுறாங்களோ, அந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களோட சாவு உடனே வந்துடும். அந்த சாவுல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இந்த விசில் என்னோட பொண்ணையும் என்னோட பேர் பிள்ளையும்
எடுத்துக்கிச்சு. இதுக்கப்புறம் இது எனக்கு சொந்தமானது கிடையாது, இது உனக்கு சொந்தமானது அப்படின்னு ஹீரோயின் கையில கொடுக்குறாங்க. அப்ப ஹீரோயினோ இந்த மரணத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு நீ பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லியும் வெளியில வரும்போது எல்லி அவங்க ரூம்ல நிறைய மெடிசன்ஸ் இருக்கிறத பார்த்திருப்பா போல. அவங்க மெடிகேஷன் எடுத்துக்கிறவங்க, அதனால ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சுயநினைவே இல்லாத மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இது எதுலயுமே உண்மை இல்லை அப்படின்னு எல்லியும் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு இறந்து போன மோர்கனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை போய் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லி சொல்லவும் ரெண்டு பேருமே நைஸா அந்த இடத்துக்கு போறாங்க. உள்ள போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போதுதான் ஹீரோனுக்கு தெரியுது மோர்கன் சாகும்போது ரொம்பவே வயசாகி இறந்து போன மாதிரி இதுல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதே நேரத்துல அங்க வேலை பார்க்கறவங்க இடத்துக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட இருந்து எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் போயிடுறாங்க. நம்ம எல்லாருமே அந்த விசில் சத்தத்தை கேட்டிருக்கோம், அதனால மத்தவங்களை நம்ம உடனே வார்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு கிளம்புறாங்க. அதே நேரத்துல ரெல்லும் செம்மையா மேக்கப் போட்டுக்கிட்டு செம்ம கெத்தா அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு வந்துகிட்டு இருக்கான். அங்க வந்தவன் கிரேஸை மீட் பண்றான். கிரேஸ் ரொம்பவே அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட வந்து தன்னோட லவ் உடனே வெளிப்படுத்திடுறான். ஆனா கிரேஸுக்கு ரெல்ல ரொம்பவே பிடிக்கும். அவன் ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிறதுனால நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா அப்படின்னு ரெல்ல சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்புறா. இதனால ரெல்லும் மனசு உடைஞ்சு போயிடுறான். ஏன்னா கிரேஸ் ஏற்கனவே டீனை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே டீனோட ஃப்ரெண்டு கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால டீனோ ரெல்ல கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் கிரேஸும் நான் மேஸ்ல போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி மேசுக்குள்ள போயிடுறான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள நீ கண்டுபிடிக்கணும், அப்பதான் நீ என்ன லவ் பண்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு அவ சொல்லிட்டு போனதுனால இவனு வேக வேகமா கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறான். அதே நேரத்துல ஹீரோனும் எல்லி அங்க வந்து சேர்றாங்க. ரெல்லுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ரெல்லு காலை எடுக்கவே மாட்டான். இவங்க வந்து சேர்ந்த அதே நேரத்துல அந்த நோவா அப்படிங்கிற அந்த பிரீஸ்ட் இருக்கான்ல, அவனுமே அங்க வந்து அந்த போதை விதை இருக்குல்ல அத ஹீரோன் கிட்ட கொடுக்க பாக்குறான். ஏற்கனவே ஹீரோன் போதைக்கு அடிமையாகி தான் மிகப்பெரிய பிரச்சனையாகி அதுல இருந்து மீண்டு வந்திருப்பான். இவன் மறுபடியும் அதை ஹீரோன் கிட்ட கொடுக்க பாக்குறான். அதே நேரத்துல அங்கே வந்து எல்லியும் அந்த நோவாவோட மெயின் பண்ணல அடிச்சு அவனை கீழே தள்ளி விட்டுறான். அவன் இந்த போதை விதையினாலையும் போதை மருந்தினாலையும் நிறைய சின்ன பசங்களை கெடுத்திருக்கான், போதைக்கு அடிமையாக்கி இருக்கான். அதனால கோபமான ஹீரோயினோ அவ மூக்கு கிழிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் கிரேஸும் அந்த மேசுக்குள்ள போயிட்டு எல்லாத்தையுமே சுத்தி பார்த்துக்கிட்டு ரொம்ப தூரமா உள்ள போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் டீனோ கிரேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ள வந்துகிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டோட. அது ஒரு ஹாரர் மேஸ் அப்படிங்கறதுனால பேய் வேஷம் போட்டவங்க எல்லாருமே இவங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு கிரேஸுக்கு முன்னாடி ஒரு வயசான கிழவி ஒண்ணு நின்றுகிட்டு இருக்கு. கிரேஸ் ஏற்கனவே ஒரு பயந்த சுபாவம் உள்ள பொண்ணுதான். ஏற்கனவே அந்த இடம் அவளை பயமுறுத்திக்கிட்டு இருக்க. இப்ப திடீர்னு இப்படி ஒரு லேடியை பார்த்த உடனே பயந்து அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறா. ஆனா அந்த லேடி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே வர இவ ரொம்பவே பயந்து போயிட்டு டக்குன்னு டீனுக்கு கால் பண்ணி என்ன ஒரு லேடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆனா டீனோ இது ஒரு ஹாரர் ஹவுஸ், அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த டயத்துல அப்பதான் கவனிக்கிறா அந்த வயசான அந்த பேய் லேடி மேல இருந்து அப்படி கீழே இறங்கி வர அதை பார்த்து மிரண்டு போயிடுறா. அந்த பேய் வேற யாரும் இல்ல, அந்த விசிலால வந்து அந்த பேய் தான். அந்த பேய் இப்ப கிரேஸோட வயசான உருவத்துல வந்திருக்கு. கிரேஸும் அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறா. தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஹோல் ஒண்ணு இருக்கு. அந்த ஹோல் வழியா ஒரு வெண்டிலேட்டர் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள தவிழ்ந்து போய்கிட்டு இருக்கா. அவ தவிழ்ந்து போய்கிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு சத்தம் கேட்க திரும்பி பாக்குறா. அந்த பேயும் அங்கதான் வந்துகிட்டு இருக்கு. தவிழ்ந்து வேகமா இவளை பிடிக்க வர இவ்வளவு வேகமா எப்படியாவது அதுல இருந்து வெளியில போயிடலாம் அப்படின்னு பாக்குறா. ஒரு கட்டத்துல அந்த பேய் இவளை பிடிச்சிருது. அவ அங்கிருந்து தப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கால நகத்தை வச்சு அப்படி கீரை கொஞ்சம் கொஞ்சமா அவளை அப்படியே வசியம் பண்ணி அவளோட வயசான உருவத்துக்கு கொண்டு போய் கொல்ல பாக்குது. அவளும் சாகர நிலைமையில எப்படியே கடைசியா அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறா. அதுக்கப்புறமா தான் பாக்குறா அவ வந்திருக்கிறது அந்த மேஸோட சென்டர் பாயிண்ட்டுக்கு. அந்த பேய் உருவம் அங்க இல்ல, ஆனா அது நெருங்கி வர மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க இவளும் உடனே டீனுக்கு கால் பண்ணி நான் இப்ப சென்டர் பாயிண்ட்ல இருக்கேன், என்னை காப்பாத்து அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. டீனும் அவ கத்துற அந்த சத்தம் கேட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். அந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு மணி ஒண்ணு இருக்கு. அந்த மணியை எப்படியாவது அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறா. ஆனா கால்ல காயம் ஏற்பட்டதுனால அவளால் எழுந்திருச்சு நின்று அதை அடிக்க முடியல. அப்போதான் மேல இருந்து டக்குன்னு அந்த பேய் உருவம் அவ வாய்க்குள்ள கையை விட்டு அவளை கொடூரமா கொன்னு போட்டுருது. கிரேஸும் வயசான உருவத்துக்கு மாறி அப்படியே இறந்து போயிடுறா. அவ இறக்கும் போது கத்துற அந்த சத்தம் கேட்டு டீனோ எப்படி வேக வேகமா அங்கே வந்து பாக்குறான். ஆனா அங்க இறந்து கிடக்கிற கிரேஸை பார்த்து அவன் பயத்துல உறைஞ்சி போயிடுறான். ஆனா அது கிரேஸ் இல்ல அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட்டு டீனோ மத்தவங்களும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. டீன் அது கிரேஸ் இல்ல அப்படின்னு முழுசா நம்புறதுனால அவன் அதை மறுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயினோ எல்லியும் தங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு அவ வயசாகி தான் இறந்து போயிருக்கா, அது கிரேஸ் தான் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. இதுக்கு நடுவுல டீனுக்கு ரெல்லுக்கு வேற சண்டை வருது. நீ என்னதான் ட்ரை பண்ணிருந்தாலும் கிரேஸ் உனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா அப்படின்னு டீனோ ரெல்ல ரொம்பவே அவமானப்படுத்த அவனு கோவத்துல அங்கிருந்து கிளம்பிடுறான். இன்னொரு பக்கம் டீனோ கிரேஸ் வர வரைக்கும் நான் வீட்டுல இருக்க போய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப
அடுத்து நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் டீனு. வீட்டுக்கு வந்து ஜன்னல் வழியா ரூமுக்கு வந்தவன் கதவை லாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது திடீர்னு ரொம்பவே மோசமான ஒரு உருவம் அங்க நிக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறான். ரொம்பவே பயந்து போனவன் மறுபடியும் லைட்டை போட்டு பார்க்கும்போது அப்ப அங்க அந்த உருவம் இல்ல. பயத்துல அவன் கத்துன அந்த சத்தத்தை கேட்டு அவனோட அப்பாவும் அங்கே வந்து என்னடா ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல சும்மா ஒரு கெட்ட கனவு அப்படின்னு டீனு சொல்லி சமாளிச்சு தன்னோட அப்பாவை அனுப்பி வைக்கிறான். அடுத்த சீன்ல கொற்ற மழையில ரெல்லோ வீட்டோட மாடியில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். கிரேஸ் இறந்து போனதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த விசிலோட சத்தத்தை கேட்ட எல்லாருமே சாக போறோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்கல்ல ஹீரோயினும் எல்லியும், அதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த வீட்டுக்குள்ள எல்லியும் ஹீரோயினும் அந்த விசில்ல இருந்து வர்ற அந்த பேய், அதோட பேய் சோக்கா, அதை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குது அப்படின்னு நெட்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி ஆகணும், ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும், மோர்கனோட அம்மாவை மறுபடியும் போய் பார்க்கணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ரெண்டு பேருமே பர்சனலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பும் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் வெளியில மழையில உட்காந்துக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா ரெல், அவனுக்கு தூரத்துல அந்த ஃபேக்டரியும் அதே மாதிரி பெய்யற மழை எல்லாமே ரத்த மழையா தெரியற மாதிரி தெரியவும் இன்னும் சில விசுவல்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே சீனும் கட் ஆகுது. அடுத்த சீன்ல மோர்கனோட அம்மாவை பாக்குறதுக்காக ஹீரோயின் எல்லியும் ரெல் இவங்க 3 பேரும் வந்திருக்காங்க. ஆனா ஏற்கனவே மோர்கனோட அம்மா ரொம்பவே உடம்பு சரியில்லாத நிலைமையில இறக்குற தருவார இருக்காங்க. அவங்க மூலமா தான் இவங்க 3 பேருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அந்த மரணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த வழி என்னன்னா, சாக போறவங்க அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தவங்கள ரத்தத்தால மார்க் பண்ணணும். அப்பதான் அந்த சாபம் அவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அது மூலமா இவங்க தப்பிக்கலாம் அப்படிங்கிற அந்த தகவல் மோர்கனோட அம்மா மூலமா தெரிய வருது. இந்த தகவலை இவங்க கிட்ட சொன்ன அடுத்த செகண்ட் மோர்கனோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. ஆனா இது ஒரு நியாயமற்ற செயல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லியும் ஹீரோன்னு நினைக்கிறாங்க. ஆனா ரெல்லுக்கு தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கிறதுனால எதையாவது செஞ்சாவது உயிர் பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவ ஏற்கனவே ஒரு பிளான் போட்ட மாதிரி தான் தெரியுது. ஆனா இவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்து வராம இருக்கவும் வேகமா அவன் என்னோட உயிரை நானே காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறான். இவன் என்ன முட்டாள்தனம் பண்ண போறான் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லி அவனை தடுக்க பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதனால அவனை தடுக்கிறதுக்காக இவங்களும் கார்ல வேகமா பின்னாடியே கிளம்புறாங்க. அப்படியே சீனும் கட்டாக இன்னொரு சில டீனை காட்டுறாங்க. அவன் ரூம்ல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அந்த மேஸ்ல அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல கிரேஸ் இறந்திருப்பாள்ல, அதை பத்தின நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த பாடி யாருது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் அது கிரேஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தானே டீன் நம்பிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் அதை பார்த்து ஃபீல் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவு யார திறக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த டீனோ, அம்மா அது நீங்களா, அப்பா அது நீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா யாருமே பதில் சொல்ற மாதிரி தெரியல. கதவை தொடர்ந்து யார திறக்கிற மாதிரி இருக்கவும் இவனும் எந்திரிச்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப கதவுக்கு வெளியில இருந்து ஒரு கொடூரமான கைத்தறிய இவனு பயந்து போயிட்டு கதவை லாக் பண்றதுக்கு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் வச்சு எடுத்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா கதவுக்கு வெளியில் நிக்கிறது டீனோட அப்பா தான். எப்பா கதவு திறப்பா, உள்ள என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே, அப்பா உள்ள வராதீங்க, உள்ள யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல அவங்க அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் கதவை திறடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவனுக்கு பின்னாடி இருந்து அந்த உருவம் அவனை அப்படி உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா பிஞ்சு போக ஆரம்பிக்கும். பார்க்கவே ரொம்பவே கொடூரமா இருக்கும். இதுக்கு முன்னாடி அவனை ஒரு உருவம் பயன்படுத்தி இருக்கும்ல, அந்த உருவம் மாதிரி மாற ஆரம்பிக்கிறான். ரொம்ப கொடூரமா இறந்து போய்கிட்டு இருக்க. அவனோட அப்பாவும் அம்மாவும் எப்படியோ கதவை திறந்து உள்ள வந்துடுறாங்க. தன்னோட பையனோட நிலைமையை பத்தி பயந்து அலறி கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோயின் இல்லையும் எப்படி வீட்டுக்கு தான் வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவனை தேடி பாக்குறாங்க. ஆனா அவ வீட்டுல இல்ல. இவங்களும் ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. அப்ப அவ எப்பவுமே ஒரு காமிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான்ல, அந்த காமிக்ஸோட ஹீரோ வில்லனை ஒரு ஃபேக்டரியில வச்சு கொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதுதான் கடைசி ஓபன்ல இருக்கும். இத பார்த்த உடனே அவங்களுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. ரில் அந்த நோவா இருக்கான்ல, போதை பொருளா விற்பான்ல, அவனை தான் டார்கெட் பண்ண போறான் அப்படிங்கறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவனை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்ப, அதே நேரத்துல ரில்லும் நோவா பிரீஸ்டா இருக்கிற அந்த சர்ச்சுக்கு முன்னாடி நிக்கிறான். எல்லாருமே போனதுக்கு அப்புறம் உள்ள நோவா போக இவனும் பின்னாடியே உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா நோவா சர்ச்சின் கூட பார்க்காம சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ரில்லும் அவனை துப்பாக்கி முன்னில நிப்பாட்ட நோவாவும் ரொம்பவே பயந்து போயிடுறான். போதா மருந்து கொடுத்து பசங்க சீரழிக்கிற, நீ உயிரோட இருக்கணும் நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நோவாவை லாக் பண்ண பார்க்க அதுக்குள்ள அவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. ஆனா நோவாவால ரில்ல கொல்ல முடியல. அவன் சாக வேண்டிய நேரம் இன்னும் வரல அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதனால நோவாவை அடிச்சு போட்டுட்டு அவனை ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு வந்து கட்டி போடுறான். ரில்லும் இப்ப நோவாவுக்கு அவன் மத்த பசங்களுக்கு கொடுக்குற மாதிரியே போதை மருந்த அவனுக்கு கொடுத்து அவனை போதையாக்கி அதுக்கப்புறம் அந்த விசில் எடுத்து மேல வைக்கிறான். நோவாவும் என்ன சாகிறதுக்கு சூனியம் பண்ண போறியா அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவன் உண்மையிலேயே கடவுளை கும்பிட ஆரம்பிக்கிறான். என்னை காப்பாத்துங்க கடவுளை அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அவன் அந்த ஏற்பாடுகளை பண்ணிருக்கிற அந்த நேரத்துல அவனோட சாவு, அந்த பேய் அங்க வந்த மாதிரி அவனுக்கு உள்ளரிக்க ஆரம்பிக்குது. சீக்கிரமா கைய கட் பண்ண ஆரம்பிக்க அந்த ரத்தத்தை எடுத்துட்டு வந்து அவனை மார்க் பண்றதுக்காக ரெடி ஆகுறான். அதே நேரத்துல ஹீரோயின் இல்லி அங்க வந்துடுறாங்க. 2 பேருமே டேய் இப்படி பண்ணாத, இது நியாயம் இல்ல, நமக்கு
நமக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவங்களும் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெல்லோ அது எதையுமே கேட்காம கொஞ்சம் கொஞ்சமா அவனை மார்க் பண்றதுக்காக நெருங்கி வந்துகிட்டு இருக்கான். அவனோட சாவுமே நெருங்கி வந்துகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த மாதிரியான சத்தமும் கேக்குது. நோவாவுக்கு அவன் ஏதோ ஒரு சாபத்தை தான் மேல டிரான்ஸ்பர் பண்ண போறான் அப்படின்னு நல்லாவே தெரியுது. அதனால ரொம்பவே பயந்து அலறிக்கிட்டு இருக்கான். ஹீரோனும் எல்லியும் ஒரு பக்கம் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. ரெல்லும் கிட்ட போயிடுறான். அவ ரொம்பவே நல்லவா அப்படிங்கிறதுனால அவனால அந்த செயலை பண்ண முடியல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல ரெல்ல கொல்றதுக்காக அந்த சாவு கிட்ட வந்துருச்சு போல. அதுக்கான சத்தம் கேட்க அவங்க எல்லாருமே மிரண்டு போய் சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கொடூரமா அந்த சாவு ரெல்லோட உடம்ப சிதைக்க ஆரம்பிக்குது. எல்லியும் ஹீரோயினும் ரெல்ல இப்படியே காப்பாத்த ட்ரை பண்றாங்க. ஆனா காப்பாத்த முடியல. அவன் மொத்தமா இறந்து போயிடுறான். ஹீரோயினும் தன்னோட கசன் இறந்து போறத நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நோவாவும் அங்க நடக்கிறத பார்த்து மிரண்டு போய் அப்படி கீழே விழுந்து மயங்கி போயிடுறான். அப்பதான் எதேச்சியா இல்லையோ நம்ம எல்லாருமே ஒரு தடவை தானே சாக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்பவே விரக்தியா. அப்ப ஹீரோனுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. உடனே எப்பயாவது ஒரு தடவை நம்ம செத்து பிழைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த சாவால நம்மள கொல்ல முடியாது அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அதனால எலிக்கு ஏற்கனவே இந்த மெடிக்கல் ரீதியா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதனால அதை வச்சு போதை மருந்தை யூஸ் பண்ணி ஹார்ட்டை நிப்பாட்ட மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் உயிர் பிழைக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதனால அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்ல இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு சட்டை நல்லா சாத்திடுறாங்க. அந்த டெக்னிக்கை பயன்படுத்துறதுக்காக எல்லா பொருளையுமே எடுத்துட்டு வந்து அதை ஸ்டார்ட் பண்ண போற நேரத்துல ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எல்லி அதை ட்ரை பண்ண சொல்றா. ஆனா எல்லியோ நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோனுக்கு அந்த ஊசியை போட்டுடுறா. ஹீரோனுக்கு அடிக்கடி அவளோட சாவு அந்த உருவம் அவ கண்ணுக்கு தெரியும். இப்ப ஹீரோனுக்கு அதே நிலைமையில தான் அந்த உருவம் இருக்கு. அந்த உருவம் இப்ப ஹீரோனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சாவோட பிளான் படி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அந்த ஊசியை போட்ட உடனே ஹீரோயின் மயங்கின உடனே அவளை எடுத்துட்டு போயிட்டு ஐஸ்ல அப்படியே முக்கிடுறா. முக்கின உடனே ஹீரோயின் அந்த தண்ணிக்குள்ள உள்ள போற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த நோவா இருக்கான்ல, அவன் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு கட்டை அவுத்துட்டு அங்கே கிடக்கிற துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்க மேலயும் ஹீரோயின் மேலே எல்லி மேலேயும் அவனுக்கு கோபம் இருக்கு. இவங்க ஏதோ ஒரு சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கடவுள் பேரால இதை தடுத்தாகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேரா அவங்க இருக்கிற அந்த சட்டை ஓபன் பண்ண பாக்குறான். அடிச்சு உடைக்க பாக்குறான். எல்லியும் மயக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஷாக் கொடுக்கிற மிஷினை வச்சு அவளை சுயநலக்கு கொண்டு வர ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள தண்ணிக்குள்ள போன ஹீரோயினை அவளோட உருவம் அவளோட பேய் உருவம் உள்ள இழுத்து கொல்ல பாக்குது. அதுகிட்ட ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டா. இந்த ஷாக் கொடுக்கிற மிஷினும் சார்ஜ் ஆக தான் அது கொடுக்க முடியும். எல்லியும் ஹீரோனை உயிரோட கொண்டு வர என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல நோவாவும் அந்த ஷட்டரை உடைச்சு துப்பாக்கியை வச்சு இவங்களை ஷூட் பண்ண ஒரு குண்டு எல்லியோட வயிற்றிலே பற்றுது. அப்பதான் அவளோட சாவு அவளை நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. வலிப்பு வந்த மாதிரி ஆடிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. எல்லியும் இந்த விதமா தான் சாக போற போல. சாக போற அந்த நிலைமையில எல்லியும் ஹீரோனை கூப்பிடுற அந்த சத்தம் எப்படியோ ஹீரோனுக்கு கேட்க அந்த பேயை உதறி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனும் மேல வந்துகிட்டு இருக்கா. ஒரு வழியா ஹீரோனும் உயிர் பிழைச்சிடுறா. கண்ண முடிச்சு ஹீரோன் பார்க்கும்போது பக்கத்துல எல்லியும் வலிப்பு வந்து குண்டடிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோன் கவனிக்கிறா. நோவா ஓட்டையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோனோ எல்லியை காப்பாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. பக்கத்துல பாக்குறா அவளோட சாவு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு அப்படியே வலிப்பு வந்த மாதிரி வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வலிப்பு மூலமா தான் அவ சாக போற அப்படின்னு ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. அவளோட ரத்தமும் அங்கே அப்படியே ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப உள்ள வந்த அந்த நோவாவும் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க கிட்ட பேசிக்கிட்டு அவளை கொல்றதுக்காக கிட்ட வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த ரத்தத்தை பார்த்த அவன் அந்த ரத்தத்தை மெதுவா தொட ஆரம்பிக்கிறான். ஹீரோனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அந்த ரத்தம் மூலமா அந்த சாவு அவனுக்கு போக போகுது அப்படின்னு. ஆனா அது அவனுக்கு தெரியாதுல. அதனால அதை எடுத்து அப்படியே தான் மேல பூசிக்கிட்டு கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு என்னமோ இவளை தான் அழிக்க போற அப்படின்னு மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். எப்ப அந்த ரத்தத்தை எடுத்து அவன் மேல பூசிக்கிட்டானோ அப்பவே எல்லியோட அந்த சாவு மறைஞ்சு போயிடுது. அப்ப தூரத்துல ஒரு உருவம் நின்னுகிட்டு இவனையே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி வினோதமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. அதை பார்த்த நோவாவும் அவனை பார்த்த பயத்துல அவனை சுட ஆரம்பிக்க அந்த குண்டு அவன் மேலேயே பட ஆரம்பிக்குது. இப்படியே மாத்தி மாத்தி சுட்டு அந்த இடத்துல நோவா இறந்து போயிடுறான். கடைசியில எப்படியே எல்லியும் உயிர் பிழைச்சிடறான். அப்படி சீனும் கட்டாகி 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோன் இப்ப அவ படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு வர்றா. அவளுக்கு இன்னமும் அவளோட சாவு மாதிரியான ஒரு உருவம் பிளரா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதே இடத்துக்கு எல்லியும் வர 2 பேருமே கை கோர்த்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க கிளாஸுக்கு. அதே நேரத்துல இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு அவளோட லாக்கரை ஓபன் பண்ணி அவ இன்னைக்கு வாசிக்க போற மியூசிக் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஒரு மாதிரி விஸ்பரிங் சவுண்ட் கேட்க அப்படி மேல பார்க்க அங்கேதான் அந்த குடுவை இருக்கு. இந்த குடுவை எத்தனை தடவை உடைச்சாலும் அது திரும்ப திரும்ப அதே மாதிரி வந்துரும் போல. அடுத்து யாரு அப்படிங்கறத டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிரும் போல. அந்த குடுவையை பார்த்த அந்த பொண்ணு அந்த விசில் இருக்கிற அந்த குடுவையை எடுத்து பாக்குற மாதிரி காட்டி அப்படியே கட் பண்றாங்க. அப்படியே அடுத்த சீன்ல ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்கூல்ல எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி அங்க எல்லியும் ஹீரோனும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ப்ரோக்ராம பாக்குறதுக்காக. அப்ப அங்க மேடையில பேசிக்கிட்டு இருந்த அந்த லேடி அடுத்து ஆஷா நெல்சன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ஸ்கூல் ஆந்தம வயலின்ல வாசிக்கிறதுக்காக
வைக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அந்த ஆஷா நெல்சன் வேற யாரும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த குடுவையை எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வேகமா ஸ்டேஜுக்கு வந்து வயலை எடுத்து முன்னாடி வச்சுட்டு வேற ஒண்ணு கையில எடுக்கிறா. அது வேற எதுவும் கிடையாது, அந்த விசில் தான். இத பார்த்த உடனே எல்லியும் ஹீரனும் அதை வாசிக்காத அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்துறாங்க. ஆனா அது அந்த பொண்ணுக்கு கேட்கல. வேகமா அந்த பொண்ணு வாசிக்க அந்த சத்தம் அந்த அரங்குல இருக்கிற எல்லாருக்குமே கேக்குது. அதுக்கு முன்னாடி ஹீரனை எல்லியும் காதை பொத்திக்கிறாங்க. அந்த பொண்ணு எதை பண்ணக்கூடாத மிகப்பெரிய ஒரு தப்ப பண்ணிடுறா. அந்த சத்தத்தை அந்த அரங்குல இருக்கிற எல்லாருமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த விசில் இருக்கிற அந்த பேய் அதோட வேட்டையை ஆரம்பிச்சிடும். ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் गाइस.